வத்தலக்குண்டு அதிமுக தேர்தல் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் காந்திநகரில் நடைபெற்றது. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தங்கள் தேர்தல் கணக்கை இப்போதே தொடங்கிவிட்டன. சத்தமில்லாமல் ஆயத்த பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியும் 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருந்த கட்சியுமான அதிமுகவும் 2026 தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. இதன் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு காந்திநகரில் அதிமுக நிர்வாகிகள் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நகர சிறுபான்மை பிரிவு செயலாளரும் 1வது வார்டு பொறுப்பாளர் நாகூர் கனி என்ற கனிபாய் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் பீர் முகமது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். வத்தலக்குண்டு கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர் முன்னிலை வகித்து பேசினார். ஆலோசனை கூட்டத்தில் ஒன்றிய அவைத்தலைவர் கோபால், மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் ஜான், ஒன்றிய துணை செயலாளர் துரைராஜ், மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் தம்பிராஜா, மாவட்ட கலைக்குழு இணை செயலாளர் நல்ல முகமது, நகர துணை செயலாளர் குமரேசன், மாவட்ட மாணவரணி பொருளாளர் வெங்கடேஷ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு நகர துணை செயலாளர் அசோக், காந்திநகர் 1வது வார்டு நிர்வாகிகள் செல்லம், ராம்தாய், விஜயா, ராஜகுமாரி, முஜிப்பூர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பூத் கமிட்டி பணிகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இது குறித்து 1வது வார்டு பொறுப்பாளரும் நகர சிறுபான்மை பிரிவு செயலாளர் நாகூர் கனி என்ற கனிபாய் பேசும்போது அதிமுகவின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் குறைபாடுகளை பொதுமக்களிடம் விளக்கி திண்ணை பிரச்சாரத்தை நடத்த வேண்டும். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பொறுப்பாளர்களை நியமிக்கும் பணி நடந்து வருவதாக தெரிவித்தார். வாக்குச்சாவடி குழு அமைப்பது, கட்சி வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவது, ஏற்கனவே வழங்கப்பட்டு உறுப்பினர் அட்டைகள் அனைத்தும் அனைவருக்கும் சென்று சேர்ந்ததா என கண்காணிப்பது, கட்சியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் உறுப்பினர்களை சேர்ப்பது முதலான பணிகளை மாவட்ட செயலாளர் அறிவுரையின்படி நகர செயலாளர் பீர் முகமது ஆலோசனைப்படி இணைந்து விரைவாக முடிப்பதற்காக கட்சி ரீதியிலான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். திமுக கட்சியில் பயன் பெற்றவர்களும் அதிமுகவை நாடி வந்துள்ளதாக தெரிவித்தார். கலந்து கொண்டவர்களுக்கு ரமலான் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த ஆலோசனைகளுடைய நோக்கம், இந்த காந்திநகர் பகுதியில் திமுக ஆட்சியில் அவ்வளோ நிலையை எடுத்து சொன்னாவே நம்மளுக்கு ஓட்டு கூட தயாராக இருக்காங்க. காந்திநகரில் 50 பிரச்சனை இருக்குது. நம்ம கவுன்சிலராக இருந்தப்போ எல்லா பிரச்சனையும் அண்ணன் சரி பண்ணார். ஆனால் இன்றைக்கி கண்டு கட்டுறதோடு அந்த கவுன்சிலரை காணாம். அதனால் நீங்கள் தைரியமாக போய் எல்லாத்தையும் ஓட்டு கேட்டு அதிகப்படியான ஓட்டு காந்திநகர் பகுதியில் 2 பாகத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்குறதுக்கு உங்களுடைய கடமை. இந்த பூத்து முகவருங்கிறதே எல்லாமே செய்ய போகிறாங்க. எடப்பாடியார் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, இந்த 9 பேர் கொண்ட கமிட்டி தான் ஆளுங்கட்சியாக இருந்ததுக்கு ஒரு தூண் மாதிரி செயல்படணும் சொல்லி அனைத்து கமிட்டியை ஃபஸ்ட்டு கமிட்டி 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள கமிட்டியில் போடுங்க, இளைஞர்களாக போடுங்கிறாங்க. இந்த இளைஞர்களையே உங்களையே 2 பேர்த்தையும் சேர்த்து நம்ம ஒவ்வொரு வார்டாக இப்போ இளைஞர் அறிவிச்சாங்கன்னா அதுக்கு முன்னுக்கே நேற்று காமராஜர் அவங்களுக்கு சமுதாய கூட போர் மட்டும் போட்டிருக்கான். திராவிட மாடல் சமுதாய கூட இன்னைக்கு வரைக்கும் போர் போட்டேன்னா அந்த சமுதாய கூடத்தை கட்டவே இல்லை. அவர் நாங்கள் ஈஓ போய் பார்த்து மனு கொடுத்துட்டு வந்துருக்கோம். காரணம் எல்லா இடத்துலையும் திமுக வேலையை செய்யலை. இந்த அவலங்களை எடுத்து சொன்னாலும் நம்மளுக்கு ஓட்டு போட மக்கள் ரெடியாக இருக்காங்க. இதுக்காகத்தான் பூத்து கமிட்டி இந்த பூத்து கட்டிய திறம்பட அமைச்சு. நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.